Hi guys, welcome to another episode of the Woke Logic and இது வந்து ஒரு cricket special episode. IPL auctions நடந்ததில்ல, ஸோ அது on 24th and 25th அந்த டீம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் auction review தான் இந்த எபிசோடு. We are just going to give our 2 cents on this uh, on the teams that they have picked, and we're going to discuss about our favorite teams also. Yeah, so in this episode we'll be seeing the teams of Punjab, Delhi, LSG, and RCB. So these are the 4 teams. Yeah, so let's get into the review. And first team வந்து I'd like to see is PBKS. So okay, so PBKS ஓட auction thoughts. I'll start with Sriram bro. சொல்லுங்க, first thoughts on PBKS and the your favorable playing 11 for PBKS. ஸோ அதான் பிபிகேஸ் வந்து அவங்களோட ஒரு 3-4 பிளேயர்ஸ்க்கு ரொம்ப செலவு பண்ணிட்டாங்கல்ல. அந்த அந்த பிக்ஸ் எல்லாம் வந்து நல்ல பிக்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஓவர் பிரைஸ் கொடுத்ததால எல்லா பேசஸும் அவங்களால ஃபுல்லா கவர் பண்ண முடியலன்னு நான் ஃபீல் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்களுக்கு ஒரு பிளேயிங் 11 எடுத்தீங்கன்னா டாப்ல வந்து நப்சிம்ரன் சிங் இது மட்டும்தான் வந்து டெசிக்னேட்டட் ஓப்பனர். அவன் வந்து ஓப்பனர் எல்லாருக்கும் தெரியும், அதை அவனை சொல்லிக்கலாம். இந்த 2வது ஓப்பனர் வந்து வில் பி ஒன் ஆஃப் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இல்லைன்னா ஜாஷ் இங்கிலீஷ், இவங்க 2 பேர்ல. பட் மோஸ்டா எனக்கு தெரிஞ்சு ஜாஷ் இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணுவான். ஏன்னா நப்சிம்ரன் சிங் வந்து ரெகுலரா வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜாஷ் இங்கிலீஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3rd வந்து ஸ்ரேயஸ் ஐயர், 4th வந்து கிளென் மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் சஷாங்க் சிங் நெஹல் வதேரா வருவாங்க. நம்பர் 7 வந்து மார்க்கோ யான்சன். ஆக்சுவலி ஐ ஹேட் டபுள் தாட்ஸ். முதல்ல நான் வந்து என்ன நினைச்சேன், ஓகே நம்ம வந்து ஜாஷ் இங்கிலீஷ், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல் 3 பேரையும் ஆடிட்டு மார்க்கோ யான்சனை வந்து இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கலாம். ஒருவேளை சப்போஸ் பேட்டிங் வந்து லெங்தன் ஆகல, அவ்வளோ வந்து விக்கெட் போகலன்னா மார்க்கோ யான்சனுக்கு பதிலாக லாக்கி ஃபர்கூசன் கூட எடுத்துட்டு வரலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு 150+ பவுலிங் வந்து வேற யாரும் போடுறதுக்கு இல்லை. ஸோ அதனால லாக்கி ஃபர்கூசன் கூட அவங்க எடுத்துட்டு வரலாம். ஸோ அதை தாண்டி ஹர்ப்ரீத் பிராரோட அவங்க பேட்டிங் முடிஞ்சது. நம்பர் 8ல அந்த ஹர்ப்ரீத் பிரார் அவரோட அதோட பேட்டிங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தே ஹேவ் யுஸ்வேந்திர சஹல், ஹர்ஷ்தீப் சிங், விஜய்குமார் வைஷாக்கு, அப்புறம் மேபி எக்ஸ்ட்ராக்கு ஒரு ஆடுவாங்க, இல்லைன்னா தே வில் லெங்தன் தேர் பேட்டிங். எக்ஸ்ட்ராவா ஒரு பேட்ஸ்மேன் யாரையாச்சும் ஆட வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்க பேட்டிங் வந்து ஓஹோன்னு சொல்ல முடியல, ஐயோன்னு சொல்ல முடியல. பட் அவங்க பவுலிங் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ரவுண்டட் அப்பா இருக்கு. ஏன்னா ஹர்ஷ்தீப், யுஸ்வேந்தர் சஹல் நல்ல நல்ல நேம்ஸ்க்கு போயிருக்காங்க. அண்ட் லாக்கி ஃபர்கூசன் வந்து அந்த முல்லன்பூர் பிச்சுக்கு நல்லா சூட் ஆவான்னு தோணுது. ஸோ லாக்கி ஃபர்கூசன் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவான பிக் தான். ஸ்டார்டிங் 11ல வருவானு தெரியல, பட் ஒரு நல்ல பிக் தான். மார்க்கோ யான்சன் சில நாள் நல்லா பண்ணுவான், சில நாள் நல்லா பண்ண மாட்டான். பட் ஸ்டில் அந்த சில நாள் நல்லா பண்றாங்கிறதுனால ஐ ஃபீல் இட்ஸ் அ குட் பிக். ஸோ அவங்க பவுலிங் அவங்க கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிருக்காங்க. டெத் ஓவர்ஸ்க்கு ஹர்ஷ்தீப்க்கு ஒரு கவர் வேணும்னு விஜய்குமார் வைஷாக்கு சூஸ் பண்ணிருக்காங்க. அவனும் நல்லா போன அங்கங்க கிளிம்ஸ் காமிச்சான். பட் அது சின்ன சுவாமிங்கிறதால நம்ம கொஞ்சம் மன்னிச்சு விட்டுறலாம். ஸோ முல்லன்பூருங்கிறப்போ அவனுக்கு கண்டிப்பா ஹர்ஷல் பட்டேல் என்ன பண்ணானோ அதுல ஒரு 50% பண்ணிட்டாலே ஹி வில் பி வெரி வெரி எஃபெக்டிவ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்குவாட் வந்து கொஞ்சம் மிடிலிங்கா தான் இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி மேல கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அவங்க அவங்க வந்து பிளே ஆஃப் போறது கொஞ்சம் கஷ்டம்தான். சும்மா அங்கங்க அவங்க தே வில் ஸ்பாயில் ஃபியூ மேட்சஸ். போன வருஷம் எப்படி சென்னைக்கு வந்து சென்னை அடிச்சாங்களோ, எப்படி வந்து கேகேஆருக்கு அவங்க ஊருக்கே போய் 260 சேஸ் பண்ணாங்களோ, அந்த மாதிரி அங்கங்க அவே கேம்ஸ்ல இவங்க வின் பண்ணாலும் ஹோம் கேம்ஸ்ல வந்து வின் பண்றதுக்கு இவங்க கரெக்டான பேட்டிங் எடுத்திருக்காங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல், ஜாஷ் இங்கிலீஷ் இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பேட்டுக்கு வரணும். பேட்டுக்கு வந்தாதான் இவங்க அடிப்பாங்க. பேட்டுக்கே வரல, கொஞ்சம் பால் நின்று வருதுன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் எப்பவுமே பிலீவ் பண்ற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி லோ அண்ட் ஸ்லோவா இருக்கிற பிக்சர்ஸ்ல வந்து ஃபாரினர்ஸை விட இந்தியன் பேட்டர்ஸ் தான் நல்லா பண்ணிருக்காங்க ஜென்ரலாவே. ஒரு ருத்துராஜ் கேக்வாட் எடுத்துக்கோங்க, ஒரு அம்பட்டி ராயுடு, அவங்க எல்லாம் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இவங்க எடுக்காம வெறும் பிக் நேம்ஸ்க்கு, அதுவும் ஃபாரினர்ஸ்க்கு போயிருக்காங்க. பாண்டிங்கோட இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்துச்சு.
ஆஸ்திரேலியன் கிங்ஸா மாறிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆஸ்திரேலியாவோட அவுட் போஸ்ட் மாதிரி ஆயிட்டாங்க. சோ சோ அதுதான் கொஞ்சம் மிடிலிங்கான இது. பேக்கப்ஸ் ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப ஓகே. ஸோ உங்களோட ஓப்பன்ல இல்ல. பிளேயிங் 11 இஸ் பெஸ்ட் 11 இஸ் பிரப்சிம்ரன், இங்கிலீஷ் ஓப்பனிங், ஐயர், மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், சஷாங்க், யான்சன், பிரார், யுஸ்வேந்திர சால், ஹர்ஷ்தீப் 10 பேர். வதேரா நம்பர் 7ல வதேரா. ஓகே. ஹர்ப்ரீத் பார் நம்பர் 8. ஓகே. ஆமா. 9, 10, 11 யூசி சஹல், ஹர்ஷ்தீப், இவன் விஜய்குமார் விஷாக்கு. இம்பாக்ட் பிளேயர் வந்து டிபெண்ட்ஸ். ஒன்னா மார்க்கோ யான்சன் இல்லனா லாக்கி ஃபெர்குசன் அடிக்கலாம் ஒரு வெரைட்டிக்காக. ஓகே, நைஸ். ஓகே, it looks like a decent squad only. So if you want to rate it out of 10, how much will you give? ஆக்சுவலி நான் உங்களுக்கு அம்ச மாதிரி ஒரு ஒரு கிரைட்டீரியா வச்சு நான் சில அனாலிசிஸ் எல்லாம் பண்ணேன். அதுபடி ஓவராலா வந்து ஆவரேஜா அவங்க எடுத்திருக்கிற ரேட்டிங் வந்து இருங்க ஒரு நிமிஷம் நான் ஃப்ரீஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஒரு 70 கொடுக்கலாம். 100க்கு ஒரு 70 கொடுக்கலாம். ஓகே, 7 on 10 அப்போ 7 on 10. ஓகே. So Hapa, I would like to interrupt. So எனக்கு என்னன்னா குவிக்கா என்ன தோணுச்சுன்னா they had the most buzz. அத வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்களான்னு கேட்டா to some extent I think they started good. ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷதீப் சஹல். அதுக்கப்புறமா லைக் ஒரு மாதிரி நடுவுல கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னு தோணுச்சு. they had too many Australian picks and ஒரே டைப் ஆஃப் பிளேயர்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆல்ரவுண்டர்ஸ் லைக் ஓமர் ஜாய், ஸ்டாய்னஸ், லைக் வெரி சிமிலர் பிளேயர்ஸ். அண்ட் அவங்களுக்கு இப்ப எப்படின்னா they have an uncertain opening combination. பிரப்சிம்ரனோட இங்கிலீஷ் தான் is most likely to open, but we don't know whether he can perform in IPL. So அப்படி இருக்கறச்சே I think they could have done a lot more better than what they ended up with the money they had. So அதுதான் எனக்கு I think I agree with this point regarding backups இருக்கு, பட் குவாலிட்டியான இந்தியன் பேக்கப்ஸ் வந்து அவ்வளவா இல்ல. ஃபாரினருக்கு they have backups. இந்தியன் பேக்கப்ஸ் வந்து இருக்காங்க, லைக் பிரவீன் தூபே, பிரியன் ஷாரியா. I think many people are talking about his batting abilities up top. அதே மாதிரி சில பேக்கப்ஸ் குல்தீப் சென். ஸோ டீசென்டான பேக்கப்ஸ் இருக்கு, பட் குவாலிட்டியா அதான் பேக்கப்ஸ் இருக்கு, பட் வி கான்ட் ஒரு லைக் ஹர்ஷதீப்க்கு ஸ்ட்ரெயிட் ஸ்வாப்பா இருக்க முடியாது. அதே மாதிரி சஹாலுக்கு ஒரு பேக்கப் கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் ஆப்வியஸ்லி அவங்களா பிக் நேம்ஸ், பட் அதுக்கு ஒரு 50% ஈக்குவலன்ட் பேக்கப் பிளேயர்ஸ் கூட இல்ல. They are all expected to play all 14 games with good form. All those Shreyas Iyer, Chahal, provided if someone is injured, அதுதான் will be the concern. Because the money they have invested on those 3 players especially, அவங்க யாரோ ஒருத்தர் இன்ஜுரி ஆனா கூட it will be a problem for them. So overall என்னோட தாட்ஸ் வந்து they have done decent தான். I wouldn't be saying they did good. They could have done a lot better. நான் என்ன யோசிச்சுன்னா வந்துட்டு சஹல் வேணா இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணலாம் பவுலிங்க்கு. பேட்டிங் கொஞ்சம் லென்த் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறாங்க பஞ்சாப்னு போது நான் யான்சன் வச்சுட்டு செகண்ட் இன்னிங்ஸ்க்கு சஹல கொண்டு வந்துடும். ஏன்னா அவன் பேட்டிங் சுத்தமா வராது சஹலுக்கு. சோ அவன் ஒரு இம்பாக்ட் பிளேயர். ரஞ்சி டிராஃபில எல்லாம் வந்து 140 பால்ஸ்லாம் ஆடி இருக்கான்டா அவன். எவ்வளவு ரன் அடிச்சிருக்கான் அதுதான் முக்கியம். ரைட் ஃபேர் பாயிண்ட். ஆக்சுவலி அதுவும் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஆக்சுவலி ஹேவ் குட் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க சஹல் பிரார்னு பார்க்காம கிளென் மேக்ஸ்வெல்லுமே நல்லா போட்டிருக்கான். ஆர்சிபி போன சீசன் பேட்டிங் நல்லா பண்ணல, பட் பவுலிங் வந்து நல்லா பண்ணிருக்கான், ரொம்பவே நல்லா பண்ணிருக்கான். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு வெரைட்டி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. பட் நான் எனக்கு பர்சனலா என்ன தோணுன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி டீம்ல இருக்குமா, எனக்கு அதுதான் ஒரே ப்ராப்ளம். பிகாஸ் ஜாஷ் இங்கிலீஷ் வந்து he scored a century இந்தியால T20 சீரிஸ் வரும்போது ஒரு மேட்ச் அடிச்சு குடுத்துருக்கான். பட் அது பேஸ் பண்ணி தான் எடுத்துப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனா அதே அவன் கன்சிஸ்டன்ட்டா பண்ணுவானான்னு தெரியாது. கரெக்ட். ஸோ ஒரு 7 on 10 டீம், பட் ஐ டோன்ட் திங்க் they are a sure shot for playoffs அந்த மாதிரிலாம் I don't think so. பண்ணா ஓகே. நல்ல மெயின் ரீசன் அவங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, ஹோம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அவங்களுக்கு ஜாஸ்தியா. அவங்க பெருசா அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரியும் தெரியல, அவங்க ஹோம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கு. ஆவரேஜ் அந்த பேட்டிங்கோட ஹையஸ்ட் ஆவரேஜ் நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க? ஒரு அந்த அந்த
பேட்டிங்ல வந்து கன்சிஸ்டன்டா ஒரு எல்லா மேட்சும் ஒரு 30, 40, 50 அப்படின்னு எல்லா மேட்சுமே அடிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஸ்ரேயஸ் ஐயரை மட்டும் தான் நம்புவாங்க. அதுவே என்ன கேட்டா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆமா, 2 பேர் தான். சரி, இவங்க எல்லாமே வந்து ஜெல் ஆனாதான் வந்து இட் வில் பி குட், இல்லைன்னா வந்து கஷ்டம். ஆமா. Yeah, so that being said, those are our thoughts on Punjab. Fairly decent team, ரொம்ப bad இல்ல, ரொம்ப worse இல்ல. So yeah, next I'll be moving on to the another northern team, which is Delhi Capitals. Delhi Capitals, for me, I think they did a really good job with respect to picking up the players. அதிலிருந்து ஆரம்பிச்சு அவங்க பேக்கப் எல்லாமே ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்குவாட் ஃபார் மீ. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் டெல்லி. ஐ வில் கிவ் மை தாட்ஸ். ஃபார் மீ ஐ திங்க் நம்ம போன வாட்டி பிபிகேஎஸ் பற்றி பேசும்போது இப்போ ஜஸ்ட் வி செட் தட் தேர் நாட் அ வெரி sure shot favorite for the playoff, but for me I think Delhi is one of those teams, despite the disadvantage with the Arun Jaitley Stadium or Ferozshah Kotla, whatever they have faced, இந்த வாட்டி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீம் எடுத்திருக்காங்க தான் I felt with respect to both batting and bowling, be it from KL Rahul's pick to Mitchell Stark, Natarajan அந்த மாதிரி பிக்கா இருக்கட்டும், இல்லை இந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வைஸ் இந்த லக்னோட பர்செல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டதா இருக்கட்டும், வித் பை பிட்டிங் ஃபார் பண்ட். இந்த மாதிரி டியூரிங் தி ஆக்ஷன் வி ஆல் நோ தட் இவர் வந்து அந்த டெல்லிக்கு வந்தவர் வந்து I don't know his name, but I'll make sure I add his photo. ஆமா, மொட்டை அங்கிள் with respectfully மொட்டை அங்கிள் வந்து சூப்பரா பண்ணி விட்டாரு எல்லா டீமுக்கும். And but other than that, I think in terms of picking the players also, they've done a really good job. எனக்கு வந்து ஐ திங்க் தே டிட் குட். ஆக்ஷன்ல பெஸ்டா பண்ண டீம்னா அது டெல்லி தான், டவுட்டே இல்ல. தே ஹேவ் குட் பிளேயிங் 11, நல்ல ஸ்ட்ராங் 11 பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. பவுலிங் வந்து வெரி ஸ்ட்ராங். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா டூ மெனி லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்னு சொல்லலாம், பட் தே ஹேவ் தி வெரைட்டி இன் த லெஃப்ட் ஆர்ம் பவுலிங் அட்டாக். லைக் ஸ்டார்க் வந்து இல் ஸ்விங் தி பால் இந்த பவர் பிளே. இப்போ நட்ராஜன் வந்து டெட் ஓவர்ஸ்ல போடுறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. அக்ஸர் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் தி பால். குல்தீப் ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர். தென் முகேஷ் கேன் ஆல்சோ பவுல் இன் த டெத். ஸோ அந்த விதத்துல தே ஹேவ் த வெரைட்டி. அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் மேபி சொல்லலாம்னா தே டோன்ட் ஹேவ் தி 6th பவுலிங் ஆப்ஷன். ஸோ அதுக்காக மேபி ஸ்டப்ஸ் பவுலிங் போடுவானா அதை மாதிரி பார்க்கணும். இல்லாட்டி தே ஹேவ் டு மேபி பிரிங் இன் an இம்பாக்ட் பவுலர் லைக் மோஹித் சர்மா எடுத்திருக்காங்க. they have to bring Mohit Sharma as an impact bowler or any other bowler. So அதுதான் I will find as the only flaws. And அதான் அவங்க ஃபோக்கஸே மேபி யூ வாண்ட் த பெஸ்ட் 11 அப்படின்னு போய் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம பிளேயிங் 11 பார்த்தேன்னா இப்போ யூ வில் நேம் யுவர் 11 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஐ திங்க் இட் வில் பி தி டீம் டு பீட். பட் பேக்கப்ஸ் வந்து சில பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, பட் எல்லா பிளேயர்ஸ்க்கும் பேக்கப்ஸ் இல்ல. That might be another concern. True. Anyway, yes. You give your 11, so we'll see. My 11 is KL, Megak, Abhishek Porel, Brooks, Stubbs at number 5, and then we had Ashutosh Sharma. I'll go to the bowlers. Yeah, Ashutosh Sharma. Adu vandu I thought it will be impact sub. Then I'll name my bowlers also. No, Aksar, Kuldeep, Natarajan, Stark, Mukesh. That amounts to Mukesh. So this will be my playing 11. I'll add this in the இது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் இப்ப பிளேயிங் 11 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இப்ப பேக்கப்ஸ் பார்த்தேன்னா ஸ்டார்க்கு தே ஹேவ் சமீரா, நாட் லைக் டு லைக், பட் ஒரு ஃபாரினர் பவுலிங் ஆப்ஷன். அண்ட் இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பிக்கா எனக்கு தோணுச்சு. ஃபேஃப எடுத்தாங்க டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஆப்ஷன். ஸோ அது வந்து பேஸ் பிரைஸ். ஸோ தே ஆர் மேபி லுக்கிங் அட் ஃப்ரேசர் மெக்கர்க்கு மேபி இப்போ அவே கண்டிஷன்ஸ் இந்த ஸ்லோ ட்ராக்ஸ் அது மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவனுக்கு இஃப் இட் டசன்ட் ஒர்க் அவுட்னா மேபி ஃபேஃப் அட் பேஸ் பிரைஸ் இஸ் அ குட் பிக் அப்படின்னு யோசிச்சு எடுத்திருக்காங்க. பட் ஓவரால் அதான் பிளேயிங் 11 இஸ் வெரி ஸ்ட்ராங். ஐ எம் கன்வின்ஸ். சமீர் ரிஸ்வி வந்து ஆஷுதோஷ் சர்மா ஒர்க் அவுட் ஆகலன்னா மேபி they'll try சமீர் ரிஸ்வி. ஸோ சில பேக்கப்ஸ் இருக்கு. பேக்கப்ஸ் தான் கொஞ்சம் லைட்டா ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். பட் பிளேயிங் 11 இஸ் வெரி ஸ்ட்ராங். If they start winning 1 or 2 games, I think they will be
on a roll and they'll be the team to beat in this IPL. Yes. But if they So lose, also then it will be a problem. If they start losing, one other thing that we have to touch down is the change in head coach Ponting போயிட்டு ஹேமந்த் பதானி is replacing Ponting as the head coach. ஸோ அது வந்து அந்த அப்ரோச், ஏன்னா பாண்டிங் வாஸ் அவங்க டெல்லியோட அந்த சக்ஸஸ் பீரியட்னு பார்க்கும்போது 2000 ஒரு 2021 these 2 years they qualified for playoffs. Even 19 also they qualified to playoffs. 19 20 yes they went to the finals. 21 also in the playoffs. So in the 3 years when they were really successful, and Ponting was one of the important figures there. அதுக்கப்புறம் 23 and 24 it wasn't really great for Delhi, but nonetheless they're இப்போ with the changes in coaching staff, especially the head coach change ஆகும், I think that will have a big role to play. Now Hemang Badani has come from coaching Andhra Premier League. He has already coached in TNPL. For those who follow TNPL know, he also won the title with Chepak Super அவர் Gillies. கமெண்ட்ரி கேட்டிருக்கீங்களா ப்ரோ? அவர் கமெண்ட்ரி கேட்டிருக்கீங்களா? கமல் கமெண்ட்ரி கேட்டதாண்டா வளர்ந்தது. டபுள் கமெண்ட்ரி கேட்டதாண்டா வளர்ந்தது நாங்கள. அதுக்கப்புறம் இது வந்து TNPL also has done well. Andhra Premier League also I think he coached, I'm not sure. Then அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு தான் they got him for Delhi, replacing Ponting. So I think a lot is at stake for Hemang Badani and Delhi. In the team வந்து definitely I think they are favorites for the playoff spot, but I don't know if they are the favorites to challenge for the title. ஏன்னா நம்ம வந்து we are going to see other title challenges also towards the next episodes. So அதை வச்சு பார்க்கும்போது this team can definitely ஒரு they have the quality. KL Rahul, Stubbs, Stark, Natarajan, Kuldeep, Akshar, these 5 probably அவங்க எடுத்த பிக்ஸ்ல வந்து these are the best 5 players in the 11. அப்புறம் அவங்கள சுத்தி you have these emerging players like Abhishek Porel and Ashutosh Sharma. Obviously, like Punjab, as we discussed, the DC also have had a home disadvantage. Firozah Kotla, I think Delhi is the team with the worst home win percentage amongst the all 10 teams. அத வந்து பட் லாஸ்ட் இயர் பாக்கும்போது அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அந்த விஷயத்துல. they லாஸ்ட் இயர் improved, ஓரளவுக்கு they won. ஆமா, but historically speaking, over the course of these 15 years, it has been really tough for Delhi. அதனால I would my rating for this squad is 8 out of 10 squad for all the picks that they have did. ஏன்னா 24 crore போயிட்டு வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு வேர்ல்ட் கப் வின் பண்ணல, ஐபிஎல் வின் பண்ணி ஸ்டார்க்கு வந்த ஸ்டார்க்கே வந்து ஒரு வித்தின் 12-13 crores தூக்கிட்டாங்க அப்படின்றப்போ that was really good strategy. Even he was a marquee set player, so there's a good chance for him to even go 18-19. ஏன்னா is a quality player. But இந்த மாதிரி ஆக்ஷன் டைனாமிக்ஸ் வரும்போது டெல்லி have done really well. அதுக்காகவே I will give 8 out of 10 for that squad. ப்ரோ இவங்களோட பிளேயிங் லெவனும் சரி, இவங்களோட பேக்கப்ஸும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இவங்க 2 நாளுமே இவங்க சூஸ் பண்ற ஒவ்வொரு பிளேயருக்கும் அவ்வளோ ரோல் கிளாரிட்டியோட அவங்க சூஸ் பண்ணாங்க. இப்ப பஞ்சாப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இவன் ஆஸ்திரேலியன்னு தூக்கி போட்டுடலாம் உள்ள, இவன் வந்து இது ஸ்டைனிஷ் தெரிஞ்சவன் உள்ள போட்டுடலாம், நம்ம அந்த லீக்ல இவன் நம்மளோட ஆடி இருக்கான் உள்ள போட்டுடலாம், அந்த மாதிரி பண்ணாங்க. ரோல் கிளாரிட்டி இந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்ப டிசி வந்து எனக்கு வந்து ரோல் கிளாரிட்டி அவ்வளவு நல்லா தெரிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஜேக் ஃப்ரைசருக்கு எனக்கு KL ராகுலோட ஓபன் பண்றதுக்கு ஒரு தரமான பேட்டர் வேணும், அதுவும் எங்க கூடவே இருந்தவன் வேணும் அப்படின்னு அவனை தூக்குனது. ஹாரி ப்ரூக் நம்பர் 4க்கு ஹாரி ப்ரூக் சூப்பரா ஆடுவான்னு எனக்கு தோணுது டெல்லிக்கு. சோ ஹாரி ப்ரூக் நம்பர் 4ல ஆடுவான்னு அவனை தூக்குனது. அப்புறம் கீழே டவுன் தி ஆர்டர்ல எனக்கு வந்து ஒரு நல்ல பினிஷர் வேணும்னு அசுதோஷ் சர்மா தூக்குனதா இருக்கட்டும். இப்போ அதே மாதிரி பவுலிங் பாருங்க, நீங்க பவுலிங்ல வந்து பவர் பிளே, மிடில் ஆர்டர், டெத், மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ்ல நீங்க வந்து 3த்துக்குமே வந்து ஒரு 2 பேர் வச்சுக்கலாம். பவர் பிளேக்கு ஸ்டார்க் அண்ட் முகேஷ் வச்சுக்கலாம், இது மிடில் ஓவர்ஸ்க்கு குல்தீப் அண்ட் அக்ஷர் வச்சுக்கலாம், டெத் ஓவர்ஸ்க்கு மோஹித் அண்ட் இவங்க நட்ராஜன் வச்சுக்கலாம். சோ இவங்க வந்து எல்லாத்துலயுமே வந்து பர்ஃபெக்டா ரோல் கிளாரிட்டி வச்சு இவங்க எடுத்திருக்காங்க. இவங்க கிட்ட தெரியற ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா
இவங்க ஆல்ரவுண்டர்ஸை எடுக்கல. சோ இவங்க வந்து நம்புற அந்த ஃபார்முலா வந்து அந்த 6 பேட்டர்ஸ் 5 பவுலர்ஸ் பிளஸ் அக்ஷர் பட்டேல், இது மட்டும் தான் வந்து அவங்க யூஸ் பண்ண போறதா இருக்காங்க. அக்ஷர் பட்டேல் is as good as அக்ஷர் பட்டேல் is as good as any other ஆமா. so I think அக்ஷர் பட்டேல் வந்து கரெக்டா அந்த பிரிட்ஜிங் ஃபேக்டரா இருக்கான். பட் எனக்கு கேட்டா இன்னும் 2-3 பிரிட்ஜிங் ஃபேக்டர்ஸ்க்கு ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. சம்படி லைக் ஆரன் ஹார்டிலாம் அவங்க எடுத்திருக்கலாம் தாராளமா. பட் ஸ்டில் அவங்க வந்து நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பராவே பண்ணிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்டே பண்ண சம்பவம் எல்லாம் வேற லெவல். இதெல்லாம் இன்னும் வேற ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன சொல்லுவேன்னா, கேஎல் ராகுலோட கேப்டன்சி மேல எனக்கு பெரிய பெரிய அபிப்பிராயம் இருந்தது இல்ல. அதனால மேபி கேப்டன்சில இவங்க வந்து 2-3 மேட்ச் தோத்தாலும் தோப்பாங்களே தவிர இவங்க பிளே ஆஃப் போவாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. ஹோம் அட்வான்டேஜ் நீங்க சொன்னீங்க, பட் நான் ஒன்னு சொல்றேன் ப்ரோ. எப்ப குல்தீப் யாதவ் டெல்லிக்கு வந்தானோ அப்பவே அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பவுலர் அவங்க சூஸ் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சு டெல்லி மாதிரி கிரவுண்டுக்கு குல்தீப் யாதவ் தான் கரெக்டான ஒரு பவுலர்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனாமன் அந்த ஒரு மிஸ்ட்ரி இருக்கிறப்போ அவனை அவ்வளவு ஈஸியா டெல்லியில டேக்கிள் பண்ண முடியாது. ஸோ ரன் ஸ்லோவை அக்ஷர் அண்ட் குல்தீப் வச்சு கட்டுப்படுத்தலாம். ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இந்த 7+5 ஸ்ட்ராட்டஜி வந்து டெல்லிக்கு ஒர்க் ஆகும். மத்த கிரவுண்ட்ஸ்ல எனக்கு தெரியல. ஒரு சென்னை மாதிரி பிச்சர்ஸ்ல எல்லாம் வந்து விக்கெட் ஈஸியா போகக்கூடிய பிச்சு, வாங்கடையில அந்த ஏர்லி ஸ்விங் இருக்கும், அங்கேயும் ஈஸியா ஏர்லி விக்கெட்ஸ் போகும். அப்ப வந்து கொஞ்சம் பேட்டிங் டெப்த் தேவை. அங்கெல்லாம் இவங்க மிஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஹோம் அட்வான்டேஜ் இவங்க கரெக்டா புடிச்சிட்டாங்க. ஐ திங்க் ஆக்ஷன்லயே அவங்க வந்து ஹோமுக்கு தான் எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. மேபி மிச்சல் ஸ்டார்க் வந்து ஆன் அண்ட் ஆஃபா இருப்பான்னு எனக்கு தோணுது டெல்லியில. ஏன்னா கொல்கட்டாலே அவன் அப்படிதான் போட்டான். டெல்லி அதை விட சின்ன கிரவுண்டு. ஸோ ஸ்விங்கி கிடைக்கலன்னா சம்மட்டி வாங்குவான்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவன்கிட்ட வெரைட்டி கிடையாது. ஸ்லோவர் பால்ஸ் அதெல்லாம் அவன் போடுறவன் கிடையாது. அவன் வந்து இந்த லைன் அண்ட் லென்த் மூவ்மெண்ட் யாக்கர் அதை நம்புறவன். ஸோ பட் ஸ்டில் அவங்க வந்து ஓவரால் பேலன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. ஸோ ஐ திங்க் பிளே ஆஃப்ஸ் போயிருவாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. மேபி ஒருவேளை அவங்க போகாம விட்டாங்கன்னா நான் ஈஸியா கேப்டன்சி மேலதான் பழி போடணும். அந்த அளவுக்கு நல்ல ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. ரைட், ட்ரூ. ஒன்னு இன்ஜுரிஸ் இல்லைன்னா வந்து கேப்டன்சி, 2 தான். சொல்லு தர்ஷன். இன்ஜுரிஸ் தான் சொல்ல வந்தா. சப்போஸ் நட்ராஜ் மிச்சல் ஸ்டார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன். ஃபுல்லா த்ரூ கரியர்ல பார்க்கும்போது நிறைய இன்ஜுரிஸ் ஆயிருக்கு. சோ சப்போஸ் 2 பேர்ல ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆனாலும் அட்லீஸ்ட் ஓகே நீங்க சொன்ன மாதிரி சமீரா ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் நட்டுவை ரீப்ளேஸ் பண்ணணும்னா மோஹித் சர்மாலாம் செட்டே ஆகாது. நட்ராஜ் மாதிரி யார்கர் போடுவான்னா கிடையாது. மோஹித் சர்மாலாம் போன சீசன் எல்லாரும் பிக் பண்ணிட்டாங்க எப்படி ஸ்லோ பால் போடுவான்னு. ஏன்னா போன சீசன் அவ்வளவு ரன்ஸ் லீக் பண்ணான் ஜிடிக்கு. அவன் வந்து கிராக் தி கோட் இவன் இப்படிதான் போடுவான்னு. சோ எனக்கு தெரிஞ்சு அதுவும் இல்லாம அவனை 6th பவுலரா யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா 5 கன் பவுலர் இருக்கும்போது அவன் எதுக்கு சும்மா. அதுக்கு வந்து ஸ்டப்ஸே வந்து போலிங் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இம்பாக்ட் பிளேயர்ன்றது மோஸ்ட்லி வந்து அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடும்போது வேணா கொண்டு வரலாம். யாராச்சும் இவன மாதிரி ரிஸ்வி இருக்கான், இல்லாட்டி கருண் நாயரே வந்து திடீர்னு குயிக் கேட்ச் போயிடுச்சுன்னா கொஞ்சம் அடிக்கிற நின்று ஆடுற மாதிரி பேட்ஸ்மேன்னா கருண் நாயர் கூட வந்துடலாம். ஸோ அப்படிதான் பார்ப்பாங்க. Yeah. So yeah, that being said, again, this is our thoughts on DC's squad, auction dynamics, auction performance, and our expectation for the next IPL. And I like to move on to another big team, most anticipated team with another big purse. They picked a fairly decent squad. I would like to talk about RCB and their performance. So we have an RCB fan. Darshan is an RCB fan. So I would like to start with Darshan. Darshan, what are first thoughts on RCB and also their his preferred playing 11 based on the picks. ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஓகே ஆப்ஷன் நான் நினைச்சபடி போகல. பிகாஸ் நாங்கள் ஏதோ ஆக்சுவலி ஆனால் ஒரு பிளான் இருந்தது. ஆப்ஷன் ஏ விட்டா பி இருந்தா பிளான் சின்னு இருந்ததுனால வேர் ஏபிள் டு ஒரு ஃபேர்லி நல்ல ஸ்குவாட் பில்ட் பண்ணோம். பட் ஸ்பின்னர்ஸை விட்டோம் கொஞ்சம். ஒரு லெக் ஸ்பின்னர் ஒரே ஒரு சுரேஷ் சர்மா ஒரே லெக் ஸ்பின்னர் மட்டும் தான் வச்சிருக்கோம். லிவிங்ஸ்டனும் போடுவான், பட் அவனுமே பார்ட் டைம் பவுலர் தான். ஓகே ஒரு 2 ஓவர் 3 ஓவர் 2 ஓவர் போடக்கூடிய பவுலிங் இருக்கு, கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்துட்டு விராட் கோலி, ஃபில் சால்ட். ஸோ 1 டவுன் வந்து நான் தேவ்தத் படிக்கல் போடுவேன் ஸ்லோ பிச்சர்ஸ் இருக்கும்போது. ஸோ இப்போ பஞ்சாப் மாதிரி ஒரு டீம் ஆடும்போது சென்னையோட ஆடும்போது வந்துட்டு இட்ஸ் a perfect fit.
இல்லாட்டி வந்துட்டு நான் 1-1 வந்துட்டு இவனே ரஜத் பட்டீரே கொண்டு வந்துடும். நம்பர் 3லே போனோம். நம்பர் 4 பால்ல நம்பர் 3 எடுக்கலான்னு. ஸோ நம்பர் 4 லிவிங்ஸ்டன், நம்பர் 5 வந்துட்டு ஐ வில் கோ ஃபார் பெத்தல் போவேன் அந்த பொசிஷன். ஸோ வந்து கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல தான் இங்கிலாந்துக்கு வந்து T20ல ஆடி இருக்கான். ஸோ 100ல தான் கொஞ்சம் டாப்ல அடிக்கான். பட் இங்கெல்லாம் மிடில் ஆர்டர் ஆகிறதுனால ஸோ நம்பர் 5 பெத்தல் போடலான்னு. ஸோ நம்பர் 6 வந்து ஜிதேஷ், தென் புவனேஸ்வர் குமார், இது குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், யஷ் தயால், ரசிக்தர். ஓகே. ஸோ 4 மீடியம் பேசஸ், ஒரு ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இதுதான் ஸ்டார்டிங் 11. ஸோ எங்களுக்கு வந்து இதுன்னு பார்க்கும்போது வந்துட்டு சப்போஸ் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இது வேணும், இவனை மாதிரியே போனா ஒன்னு சுயேஷ் சர்மா கொண்டு வருவோம், இல்லாட்டி ஸ்வப்னிலே கொண்டு வருவோம் பவுலிங்க்கு. பேட்டிங் வேணும்னா சிக்காரா இருக்கான், ஸ்வஸ்திக் சிக்காரா. ஓகே, இவ்வளவுதான் இங்க ஸ்டார்டிங். நைஸ். சோ இப்போ எனக்கு ஆக்சுவலி ஐ ஹேவ் a bro left hander ஸ்வஸ்திக் சிக்காரா தெரியுமா? செக் பண்ணனும். அதுதான். சோ இல்ல ஏன்னா இன்சைட் ரிசோர்சஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஸ்வஸ்திக் சிக்காரா வச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இல்ல லெஃப்ட் ஹேண்டர் இல்லாட்டி அவன் படிக்கல் மென்ஷன் பண்றானே, படிக்கல் லெஃப்ட் ஹேண்டர் தானே, ஜேக்கப் பெத்தல் லெஃப்ட் ஹேண்டர். அவனை நம்பர் 3 அடிச்சுதான் ஆர்ஆர் எல்எஸ்யூ சேர்த்து அழிச்சாங்க. இப்ப ஆர்சிபியும் சேர்த்து அழிக்கணுமா அவனை? இல்ல அதுதான். சோ ஐ வில் கம் டு தட் பாயிண்ட். இப்ப யூ மென்ஷன்ல இத மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க நினைச்ச பிளேயர்ஸ் எடுக்கலன்னு யார் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க ஆர்சிபிக்கு வந்திருந்தா பெட்டரா இருக்கும்? ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கி செட்ல ஏன் ஆர்சிபி அவ்வளவு சைலண்டா இருந்தாங்க, லைக் ஹேசல்வுட் எடுத்தாங்க பட் ஸ்டார்க்கு போகவே இல்லையே. அதெல்லாம் நீங்க ஸ்டார்க்கோ இல்ல கேஎல் ராகுல் அத மாதிரி யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? யார் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? கேஎல் ராகுல் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். தென் அது கழிச்சு வந்துட்டு கேஎல் ராகுல் இல்லாட்டி பட்லர் போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரெண்டு பேருக்குமே போகல. பட் இப்ப பட்லருக்கு சால்ட் எடுத்துட்டாங்களே, அது பரவாயில்ல, ஓரளவுக்கு லைக் டு லைக் இதுதான். சோ இன்னொரு பவுலிங் ஸ்பின்னர்ஸ் தான் வந்துட்டு நான் நினைச்சேன் வி கோ ஃபார் நூர் அகமது போவோம், இல்ல அல்லாஹ் இவனுக்கு போவோம், இல்லாட்டி ராகுல் சஹரே போவான்னு. பட் வந்து எல்லா விட்டு இப்போ சுயாஷ் மட்டும் போயிருக்காங்க. பாப்போம். அவன் வந்து என்னன்னா நல்ல பவுலர் தான், பட் ஆனா he doesn't have the experience. அவங்க வந்து இப்போ எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மினிமம் நிறைய இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் ஆடி இருப்பாங்க, நிறைய இது ஆடி இருப்பாங்கன்னு. இவன் சுயாஷ் தான் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆடிட்டு இருக்கான். ஸோ டிடன்ட் ஈவன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவான். டேலண்ட் இல்லைன்னு கிடையாது, பட் ஆனா திடீர்னு ஒரு ஓவர்ல 15 ரன் கொடுத்துட்டான்னா அடுத்த ஓவர் அவனுக்கு கண்டெயின் பண்ற அளவுக்கு இது இருக்கான்னு எனக்கு தெரியல. சீனியர் பிளேயர்ஸ் சஹல் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் 2 விக்கெட் எடுத்துருவாங்க, கண்டெயின் பண்ண பார்ப்பாங்க. பட் இவனால பண்ண முடியுமா தெரியல. ரைட், ஃபேர் பாயிண்ட். இப்ப சோ இன்னொரு क्वेश्चन, சாரி டு இன்டரப்ட். சோ இப்ப யூ மென்ஷன் இந்த மாதிரி படிக்கல் வந்து 1 டவுன் வருவான் அப்படின்னு. அது வந்து பெங்களூர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? ஏன்னா கோலி வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆடுற பிளேயர், படிக்கல் ஆல்சோ ஒரு மாதிரி டிஃபென்சிவ் ஸ்டார்ட் தான் பண்ணுவான். ஸோ அப்படி இருக்கிறச்சே அது வந்து ஸ்லோ ஆயிடாது? ஆர் இன்கேஸ் யூ செட்ல படிக்கல் இல்லாட்டி நான் ரஜத் பட்டிடார் வந்து at 3 ஆடுவேன். பட் லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா அவனோட சக்சஸே ஹஸ் பீன் கம்மிங் at 4. அந்த ஸ்பின்னர்ஸை டேக்கிள் பண்றதுக்காக தான் ரஜாட் பட்டிடார் வச்சிருந்தாங்க. ஸோ அவனோட பொசிஷன் மாத்தணுமா? ஏன்னா இப்ப என்னோட சஜஷன் என்ன கேட்டேன்னா, ஜேக்கப் பெத்தல் 100ல ஆமா நம்பர் 3 வந்திருக்கா, T20ல நம்பர் 5 தான் வந்திருக்கான். பட் இப்ப ரீசெண்டா இப்ப தே ஆர் பிளேயிங் அ டெஸ்ட் சீரீஸ் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. இப்பதான் தே ஜஸ்ட் பீட் நியூசிலாந்து. அதுல கூட ஜேக்கப் பெத்தல் பேட்டட் at 3 and he scored a 50 அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ மேபி அந்த நம்பர் 3 ஃபார் ஜேக்கப் பெத்தல் வில் பி அ குட் பொசிஷன். அண்ட் ஜேக்கப் பெத்தல் ஆட வச்சுன்னா அவங்களுக்கு இந்த ஃபாரினர் கன்ஃபியூஷன் இருக்காது. இல்லாட்டி தே வில் ஹேவ் டு திங்க் டிம் டேவிட் ஆடணுமா, ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடணுமா. ஸோ அது பண்ணாம இஃப் தே கேன் ஃபிக்ஸ் ஜேக்கப் பெத்தல் அட் த டாப் ஆர் அட் நம்பர் 3, அவங்களுக்கு அப்படியே அந்த பேட்டிங்கும் செட் ஆயிடும், ஃபாரினர் கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு என்னோட தாட்ஸ். டு யூ அக்ரி வித் தட்? அக்ரி தான். பட் நான் வந்து ஏன் இன்னொரு சிச்சுவேஷன் சொன்னா, சப்போஸ் எங்களுக்கு அதான் பவுலிங்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நுவான் துஷாராவும் இருக்கான். ஸோ வந்துட்டு சப்போஸ் எங்களுக்கு வந்து இப்போ பேட்டிங் வந்துட்டு ஆடிட்டோம்னு வச்சுக்கோங்க, 3 ஃபாரினர்ஸ் வச்சு போறோம், லிவிங்ஸ்டன், ஃபில் சால்ட் அண்ட் தென் ஹேசல்வுட், 3 ஃபாரினர்ஸ் வச்சு மீதி எல்லாம் இந்தியன் பேட்ஸ்மேன் வச்சு ஆடிட்டோம். வி ஸ்கோர் ஒரு நல்ல 200 220 அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அப்போ பவுலிங் வந்து வேணும்.
ஸோ வந்துட்டு துஷாரா வந்து ஒரு நல்ல பிக்கா இருக்கும் அப்போதான். ஸோ எனக்கு தெரிஞ்சது பெத்தல் வந்து ஆடுவானான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு சில மேட்சஸ் பொறுத்து தான், இந்த கண்டிஷன்ஸ் பொறுத்து தான். ஏன்னா வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்து ஆட போறான். ஃபர்ஸ்ட் அவன் செட்டில் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் இந்தியன் பிச்சஸ்ல. ஸோ வந்துட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 மேட்சஸ் இங்கே வந்து எல்லாரோடையும் பழகி கொஞ்சம் ஆடினா தான் தெரியும் அவனுக்கு, அந்த கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடைக்கணும். ஸோ அதுக்கு துஷாரா வந்து எடுத்துக்கலாம் நாளாதான். ஏன்னா ஃபினிஷர்ஸ் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட், ஷெப்பர்ட் இருந்தாலும் ஜிதேஷ் இருக்கான் எங்களுக்கு. ஸோ லிவிங்ஸ்டனும் ஃபினிஷ் பண்ணுவான். ஸோ அதனால வந்துட்டு இன்னொரு ஃபினிஷர் ஷெப்பர்டோ டிம் டேவிடோ வேணுமான்னு கேட்டா இல்ல. ஓகே, சோ அதான் இந்த ஸ்குவாட் வச்சிட்டு ஓகே சொல்லுங்க பிளே ஆஃப்ஸ் என்ன எக்ஸ்பெக்டேஷன்? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு? யாரு கேப்டன்? விராட் கோலி தான் யாரு கேப்டன். அப்பனா எனக்கு டவுட் தான். சரி சொல்லு. டாப் 4 போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் ஆர்சிபி ஃபேன், நான் சொல்லுவேன் டாப் 4 போகும் தான் சொல்லுவேன். பட் எங்களுக்கு ஆக்சுவலி பவுலிங் வந்து நல்ல பவுலிங் இருக்கு. புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் நியூ பால்ல ஸ்விங் பண்ணி அந்த பவர் பிளேல விக்கெட்ஸ் மட்டும் அந்த 3 விக்கெட் நான் எடுத்துட்டோம்னா போதும். ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு 4 ஓவர் கண்டெயின் பண்றதுக்கு குர்னால் பாண்டியா இருக்கான். தென் ரஷிக் தர் வந்துட்டு அந்த வேரியேஷன்ஸ் கரெக்டா போட்டானா இருக்கும், கண்டெயின் பண்ணலாம் ஓரளவுக்கு. டெத் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? ரஷிக் தர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரோ, கண்டிப்பா. அவன் நல்ல இல்ல இப்ப ஆல்ரெடி எஸ்தயால், புவனேஸ்வர் அண்ட் ஹேசல்வுட் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுறாங்க. அதையும் ஆடுற சுயேஷும் ஆடுறேன்னா ப்ரோ பவுலிங் டைல் இவ்வளவு பெருசா இருக்குது. இல்ல இம்பாக்ட் பிளேயரா சொல்றாங்க. யார் வேணாலும் கொண்டு வந்துடலாம் எங்களுக்கு. சப்போஸ் எக்ஸ்ட்ரா விக்கெட்ஸ் போயிடுச்சுனா அவனுக்கு பவுலிங் ஆப்ஷனும் வந்துரும் எங்களுக்கு. சோ வந்துட்டு அது ப்ராப்ளம் இல்ல. கரெக்ட். இல்ல செகண்ட் போடும்போது ரஷிக் தர கொண்டு வந்துரும். சோ எப்படினா 4 மீடியம் பேசஸ் வச்சு போறதா பிளான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இவ்வளவு பேர் வச்சிருக்காங்க. ஆமா, பெங்களூர்ல ஸ்பின் போட்டா ஆமா அது ஒத்துக்கிறேன். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த 3 ஓவர்சீஸ் வந்து மெயினா ஆடுறது வந்து சால்ட், லிவிங்ஸ்டன், ஹேசல்வுட் ஆடுவாங்க. அது நானும் ஒத்துக்கிறேன். அந்த ஃபோர்த் வந்து ஆப்ஷன் வந்து நான் யார் பண்ணுவாங்கன்னு தோணுதுன்னா எனக்கு ரொமாரியோ ஷெஃபர்ட். நான் ஏன் சொல்றேன்னா, ரொமாரியோ ஷெஃபர்ட் போன வருஷம் மும்பைக்கு போட்ட பவுலர் அவன் இப்ப கிடையாது. அவன் வந்து இப்போ நல்ல டெத் ஓவர்ஸும் நல்ல யார்க்கர்ஸ் போடுறான். டுவைன் பிராவோ என்ன அச்சீவ் பண்ணானோ அதுக்கு வந்து இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் சக்சஸும் கிடைக்குது. வெஸ்ட் இண்டீஸ்க்கு அவன் இப்ப டெசிக்னேட்டட் டெத் பவுலரா போட்டுக்கிட்டு இருக்கான். அண்ட் யூனோ அவன் மட்டும் அவனுக்கு வந்து பேட்ல பட்டுச்சு, பெங்களூர்ல படும். பேட்ல பட்டுச்சுன்னா எத்தனை பால் வந்து பெங்களூர் ஸ்டேடியத்தை விட்டு வெளில போகும்னு உங்களுக்கே தெரியும். சோ அவன் வந்து பேட்டிங்ல ஒரு வேல்யூ எடிஷன், பவுலிங்ல வந்து வேல்யூ எடிஷனா இல்லையான்னு தெரியல. அது வந்து ஆனா ஒரு கேலிபர் இருக்கு, பட் அதுதான் அது வேல்யூபிள் அடிஷனா இல்லையான்னு தெரியல. சோ அதை டெஸ்ட் பண்ணி பாப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட். ஏன்னா இது நான் ஏன் வந்து ரஷிக் தர் ஆடுவாங்களா மாட்டாங்களான்னு நீங்க கேட்டீங்க. நான் ஏன் கேட்டேன்னா, அவன் ப்ரோ என்ன இருந்தாலும் அவன் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அவன் டெல்லியில வந்து அது சின்ன கிரவுண்டாவே இருந்தாலுமே அவனுக்கு வந்து முகேஷ் குமார்னு ஒரு நல்ல பவுலர் வந்து சப்போர்ட்டுக்கு இருந்தான் டெத் ஓவர்ஸ்ல. அவன் வந்து முகேஷ் குமார் வந்து ஒரு டெசிக்னேட்டட் டெத் பவுலரா போட்டான். அவனுக்கு சப்போர்ட்டா போடுறப்போ அவனுக்கு அந்த குஷன் இருந்துச்சு, நம்ம அடி வாங்கினா கூட முகேஷ் இருப்பான்டா, அவன் பாத்துக்குவான்டா அப்படின்ட்டு. எனக்கு இந்த ஸ்குவாட்ல அந்த மாதிரி யார் இருக்கான்னு எனக்கு தெரியல. முகேஷ் அளவுக்கு எனக்கு புவனேஸ்வர் குமார் எஃபெக்டிவான டெத் பவுலரான்னு கேட்டீங்கன்னா நோ. அதே மாதிரி ஜார்ஜ் ஹேசல்வுட்டும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவான டெத் பவுலரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். அது டிபெண்ட்ஸ். அவங்க வந்து அந்தந்த டேக்கே எப்படி பண்றாங்கங்கறத பொறுத்து தான் அவங்க நல்லா போடுவாங்க. சரி, இப்போ ரஷிக் தார் பதிலா ரொமாரியோ ஷெஃபர்ட் ஆடுனா யார் வெளிய உட்காருவா? ஃபாரினர் துஷாரா 3 பேர் டிபெண்ட் அபான் பேட்டிங் அண்ட் பவுலிங்க்கு. இப்போ வந்து சால்ட் ஹேசல்வுட். ஆமா, நீங்க ஒருவேளை அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒருவேளை அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி விக்கெட்ல எதுவும் போலன்னா அவர் சொன்ன மாதிரி இம்பாக்ட் பிளேயரா ரொமாரியோ ஷெஃபர்டுக்கு பதிலா நுவான் துஷாரா கூட எடுத்துட்டு வரலாம். அப்படி பண்ணா பவுலிங் இன்னும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அப்ப இப்போதைக்கு 3 நெயில்ட் ஆன் ஃபாரினர்ஸ், சால்ட், லிவிங்ஸ்டன், ஹேசல்வுட். அந்த 4வது ஃபாரினர் வந்து will be either of
Romario Shepherd or Bethel or whomsoever depending on the situation. டேவிட் அந்த மாதிரி Tushara. டேவிட் Okay. துஷாரா அந்த மாதிரி Okay. Fine. So சர்ப்ரைஸ் பண்றாங்க அவங்க இங்கிடி கொண்டு வராங்க கடைசியில. Okay. So the RCB பத்தி on a closing thoughts, what is your rating out of 10, Darshan? I'll give 70 கொடுப்பேன் நான். 7. Okay. 7 on 10. Okay. Again another and so capable of pushing to the playoffs, you expect? பிளேயர்ஸோட ஃபார்ம் பொறுத்து. ஸோ இப்போதைக்கு கன்சிஸ்டன்ஸா ரன் அடிக்க டாப் ஆர்டர் பேட்டிங் இருக்கு. ஸோ வந்து இப்போ கன்சிஸ்டன்டா வந்துட்டு 300 ரன்ஸ் மினிமம் ரஜத் பட்டிதர் அடிக்கிறோம் சீசனுக்கு ஆர்சிபிக்கு 300 to 350. ஃபில் சால்ட் இப்போ இருக்கிற T20 ஃபார்முக்கு கண்டிப்பா அவனும் 300-400 ரன்ஸ் கொடுப்பான். கம்மி ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு 300 இஸ் லெஸ். they have to have a மினிமம் சொல்றேன் நான். மினிமம் ஓகே 500 பிளஸ் இருந்தா நல்ல டீம். விராட் கோலி கண்டிப்பா 600 ரன்ஸ் மேல குடுத்துருவான். சோ வந்து அந்த டாப் 3 வந்து 1200-1300 ரன்ஸ் குடுத்துச்சுனாலே போதும். ரைட். சோ மேபி நான் குவாலிஃபை ஆயிடுவோம். ஓகே, அண்டர்ஸ்டுட். ரைட். So these are our thoughts on RCB's auction performance and their picks. Now moving on to the final team of this episode, which is LSG. எனக்கு தெரிஞ்சு ஹானஸ்ட்லி LSG பத்தி பேசுறதுக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை. தே டன் ஓகே. ஒரு ஐப்ரோ ரேசிங் பிக்ஸ்ல எடுத்திருக்காங்க. ஆமா, அச்சுத்துக்கு தான். ஏன்னா அச்சுத்துக்கு ஏன் கொடுத்தேன்னா மார்க் ஆக்ஷன்ல அச்சுத் வந்து LSG வச்சு தான் பண்ணான். ஸோ அது ஒன்று. Plus Achut da has not shared his thoughts on opening இது. So I will give it to Achut. LSG சொல்லு, your thoughts on LSG, your playing 11. ஸோ எனக்கு வந்து இது வந்து பிக்கெஸ்ட் ஷாக்கா இருந்தது. அவுட் ஆஃப் ஆல் டீம்ஸ் ரிஷப் பந்த் LSG போவான்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஐ மீன் ஆப்வியஸ்லி LSG had the purse, பட் பஞ்சாப் தான் போவான் அப்படின்னு ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் வர் சர்டன். ஆர் இல்லாட்டி அவுட் சைட் ஆப்ஷன்ஸ் தான் சில பேர் RCB பிட் பண்ணலாம், சிஎஸ்கே பிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். LSG பிட்டிங் ஃபார் பந்த் அண்ட் பிக்கிங் ஃபார் 27 crores வந்து வாஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா they already had Nicholas Pooran, another wicket keeper batsman, left-handed batsman, 21 crores. So இப்ப சொல்றியா பேட் மூவ் சொல்றியா? குட் மூவ்னு சொல்றியா பேட் மூவ் சொல்றியா? அது ஐ மீன் they wanted a captain. See, அதுதான் பிரைமரி அப்ஜெக்டிவ். and an Indian middle order batsman, like proper 3 format Indian batsman. So அப்படி பார்க்கறச்சே டெஃபினெட்லி அந்த வேல்யூ இருக்கு. ஏன்னா அது ஐ வில் நாட் டினை. குட் மூவா பேட் மூவானா இப்ப எண்ட்ல இஃப் ஐ லுக் அட் தி ஃபைனல் டீம் அங்க சில ஹோல்ஸ் இருக்கு. ஸோ அதனால மேபி தட் பிக் ஹஸ் இம்பாக்டட் ஆன் தி ஃபைனல் ஸ்குவாடான்னு எனக்கு இப்போ ஐ எம் ஸ்டார்டிங் டு திங்க். பட் ஸோ எனிவே லுக்கிங் அட் த டீம், எனக்கு அனதர் கொஸ்டின் வந்து ஹூஸ் கோயிங் டு ஓப்பன் அப்படின்றது தான். ஏன்னா இப்ப தே ஃபோக்கஸ் டூ மச் ஆன் இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனே எடுத்து கடைசியில ஓப்பனர் யாருன்னே அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு டீம் எடுத்திருக்காங்க. அண்ட் இப்ப இந்த டீம் பார்த்தாச்சு எனக்கு என்னன்னா ஐ ப்ராபப்லி ஃபீல் சம் யங்ஸ்டர்ஸ் ப்ராபப்லி கோயிங் டு ஓப்பன் வித் மேபி மார்க்ரம் ஆர் மார்ஷ், ஆர் மேபி மார்க்ரம் அண்ட் மார்ஷ் மைட் ஓப்பன் டுகெதர். அப்படிதான் இருக்கு டீம். ஸோ அதுதான். ஸோ எனிவே ஐ வில் கிவ் மை 11 ஃபர்ஸ்ட். ஸோ எனக்கு வந்து ஐ வில் ப்ராபப்லி ஸ்டார்ட் வித் மார்க்ரம் அண்ட் மார்ஷ் தான். பட் இப்ப மார்க்ரம்க்கு வந்து ஒரு லெஃப்ட் ஃபீல்ட் சாய்ஸ்னா தே ஹேவ் மேத்யூ பிரெட்ஸ்கி. அவன் வந்து டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ்லயும் அதே டீமுக்கு இஸ் பீன் ஓப்பனிங். ஸோ அதை மேபி ஒரு பேக்கப்பா தே ஹவ் டேக்கன். ஆர் இந்தியன் ஆப்ஷன்ஸும் இருக்கு. தே ஹவ் ஆரியன் ஜுயால் ஆர் ஈவன் இப்ப தே ஹவ் அ ஃபியூ ஆப்ஷன்ஸ். யுவராஜ் சௌத்ரி, ஐ திங்க் ஐ ஹர்ட் அபவுட் ஹிம் எஸ்டர்டே. நான் சும்மா videos. But they'll start with Markram and Marsh, and obviously 3, 4, 5 will be Rishabh Pant, Pooran and Miller. அது 2 left heavy இருக்கு. Maybe to balance that they might send Badoni at 5 and Miller at 6. Okay. So அது அப்புறம் I think at 7 தான் they have a doubt. ஏன்னா இப்ப they have picked Shahbaz Ahmed, but 7ல ஆட கேப்பபிலிட்டி இருக்கான்னு கேட்டா I am not sure, but they have to play Shahbaz தான். ஏன்னா அப்துல் சமத் ஆடினா அப்புறமா ஐ திங்க் அவ்வளோ பவுலிங் அடி வாங்கும். பிகாஸ் அவங்க எடுத்திருக்கிற ஃபாரின் பவுலர் ஒரே பவுலர் தான். they have taken only Shamar and they are not going to play him also. So எனக்கு எப்படின்னா, ஸோ அதான் ஐ ஸ்டார்ட் வித் மார்க்ரம், மார்ஷ், பந்த், பூரன், பதோனி, மில்லர், தென் ஷாபாஸ் அஹமத், தென் ஐ வில் கோ வித் ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவ், மொசீன் கான் அண்ட் ஆவேஷ் கான். ஐ திங்க் திஸ் வில் பி மை 11.
அதான் பவுலிங் வந்து ஃபுல் இந்தியன், பேட்டிங் வந்து 4 ஃபாரினர்ஸ். அந்த கான்செப்ட் தான் இது. கொஞ்சம் வெரி சிமிலர் டு இந்த கரண்ட் எஸ்ஆர்ஹெச் டீம் மாதிரி தான் இருந்தது. பட் அப்கோர்ஸ் தே ஹேவ் பேட். பட் அதுதான் எனக்கு அனதர் சர்ப்ரைசிங் என்னன்னா, தே ஹேவ் நாட் பிக்ட் அ ஃபாரினர் பவுலர். லைக் ஷமார் எடுத்திருக்காங்க, பட் ஒரு 6 ஃபாரினர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த 6 ஃபாரினர்ஸ்லயும் தே டோன்ட் ஹேவ் குவாலிட்டி. இப்போ மார்க்ரம் வந்து இஸ் நாட் ப்ரூவன் மச் ஃபார் இன் தி ஐபிஎல். ஸோ அவன் ஒரு கொஸ்டின் மார்க். பெட்ஸ்கேஸ் அ நியூ கமர். ஷமார் வந்து இஸ் ஸ்டில் நாட் கிராக் இன் த T20. லைக் இஸ் குட் இன் டெஸ்ட் ஃபார்மேட். T20ல he hasn't proven. மிச்சேல் மார்ஷ் ஒரு இன்ஜுரி அன்சர்டனிட்டி இருக்கு. ஸோ லிட்டரலி இந்த 6 ஆப்ஷன்ஸ்ல 4 ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால ஐ எம் ஸ்லைட்லி கன்சர்ன்ட் அபவுட் திஸ் டீம். பாப்போம், we'll see. They have definitely like messed up after picking Pant. And the starting was fine. Pant அப்புறம் they didn't have a clue what to do. And I think impact வந்து they'll probably pay M Siddharth if they want the spin option. I think probably they'll go with the spin option தான். ஏன்னா மிச்சேல் மார்ஷ் can bowl the fast bowling also. But மார்க்ரமும் இருக்கா. I think they can manage the impact. So this is my thoughts. Okay, I am not too convinced with the team. அதான். Right. I don't think they will go to the playoffs. True. எவ்வளவு கொடுப்ப என்ன பொறுத்த வரைக்கும் one of the இல்ல நான் எனக்கு மட்டும் எவ்வளவுன்னு சொல்லிரு. எனக்கு I think I give only 6.5 தான். 6.5. ஏன்னா பன் பிக் வந்து நல்ல பிக் தான். I will not disagree. பட் அவங்க அதுக்கப்புறம் they were too blind. லைக் எந்த ஸ்பாட்ஸ் ஃபில் பண்ணனும்னே தெரியாம சும்மா இவன் வரவெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்படி பார்க்கறச்சே I'll give maybe 6 or 6.5 கொடுக்கலாம். 6.5. Okay. So yeah, Sriram. என்ன பொறுத்த வரைக்கும் they had the worst option. என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவீங்க ஆர்சிபி நல்லா பண்ணல, ஆர்ஆர்லாம் நல்லா பண்ணல, ஏன்டா எல்எஸ்டி நல்லா பண்ணலன்ற. அவங்கதான் பண்ட் எடுத்திருக்காங்களே எப்படின்னு நல்லா பண்ணல. ப்ரோ பண்ட் எடுக்கிறது பிரச்சனை இல்ல, அவன் அந்த பிச்சில் ஆடுவானா, லக்னோல ஆடுவானா, அவ்வளவு பெரிய பயங்கர பெருசு அந்த பவுண்டரி. இவன் ஆடுற ஸ்டைல் வந்து அந்த பிளிக்கு அந்த ஒரு மாதிரி ரிஸ்டி. அவன் ரொம்ப ரிஸ்டியான பிளேயர். அவன் வந்து பவர் ஹிட்டர் கிடையாது, அவன் ரொம்ப ரிஸ்டியான பிளேயர். டேவிட் மில்லருமே ஒரு மாதிரி ரிஸ்டியான பிளேயர், அவன் ரொம்ப பவர்லாம் கிடையாது. நிக்கோலஸ் புரான் மட்டும் தான் போத் ரிஸ்டி அண்ட் பவர். அவனுக்கு வந்து அவன் வந்து எந்த பிட்ச்லயும் அவன் சர்வைவ் ஆயிடுவான். என்னை பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லரு, பண்ட், மார்க்கரமே எடுத்துக்கோங்க. சரி ஓகே, மார்க்கரமாச்சும் ஏதோ ஓவர் போடுவான், ஓகே தப்பிச்சு மன்னிச்சு விட்டுறலாம். மார்ஷ் இவங்க 4 பேருக்குமே பால் வரணும். லக்னோல பால் வராது, பிளஸ் அது பெரிய கிரவுண்ட் வேற. ஸ்பின்னர்ஸை வச்சு அவங்க 3 பேரையும் சொல்லி எடுப்பாங்க. அவங்க வந்து பிக் நேம்ஸுக்கு போயிருக்காங்களே தவிர அந்த பிச்சுக்கு அவங்க சூட் ஆவாங்களா, அந்த ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பிக் எடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி நாட். அண்ட் அவங்க தெரியாது ப்ரோ, தெரியாதுன்னா இல்ல, அப்சல்யூட்லி நாட் தான். தெரியாது கூட இல்ல, பார்த்தாலே தெரியுது. அவங்க அந்த மாதிரி எல்லாம் எடுக்கல. அவங்க வந்து சும்மா பார்க்க நல்லா பிளாஷியா இருக்கானே அப்படின்னு எடுத்திருக்காங்க. பவுலிங்ல வந்து அவங்க பவர் பிளே பவுலர் வந்து ஒன்னு மோர்சிங் கார்ட் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆவேஷ் கான் டெத் பவுலர்னு வச்சுக்கோங்க, மயங்க் யாதவ் மிடில் ஓவர்ஸ்ல போடுவாங்க. யாரு வந்து பவர் பிளே பவுலிங்? ஆகாஷ் தீப்பா. ஆகாஷ் தீப் வந்து இந்த ஐபிஎல்லே மொத்தமா ஒரு 4 மேட்ச், ஒரு 6 மேட்ச் 7 மேட்ச் தான் போட்டிருப்பான் மொத்தமாவே. அவன் அதுல பெருசா விக்கெட் எடுத்த மாதிரியும் தெரியல. சோ யாருன்னே தெரியாது, பெருசா அன்னோனா இருக்கிற அந்த ஒரு பிளேயரை அவன் சான்ஸ் கொடுத்து பெருசா ஒன்றும் பண்ணாத பிளேயரை தான் வந்து பவர் பிளேல யூஸ் பண்ண போறீங்கன்னா அப்போ அவங்க பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் அடி வாங்குது. அவங்க அடி வாங்காத ஒரே ஒரு ஏரியா மட்டும் வந்து ஸ்பின் மட்டும் தான். ஏன்னா ரவி பிஷ்னாய் நல்ல பவுலரு. ஷாபாஸ் அஹ்மத் ஐ ஹாவ் அ டிஃபரெண்ட் ஒப்பீனியன் அச்சுத்து. அவன் வந்து குணால் பாண்டியாவுக்கு ஒரு 90% ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிக்கலாம். இஸ் நாட் அ பேட் ஆல்ரவுண்டர் அட் ஆல். அதுவும் லக்னோ பிட்ச்ல அவனுக்கு வந்து நிறைய விக்கெட்ஸும் விழும். ஏன்னா ஷாபாஸ் வந்து குருணாலை விட பெட்டர் டர்னர். அவன் நல்லா டர்ன் பண்ணுவான். பேட்டிங்லயும் நல்ல பேட்டர் தான் அச்சுத்து. நிறைய மேட்ச் வந்து எஸ்ஆர்எஸ்க்கு நிறைய அடிச்சு கொடுத்திருக்கான், ஆர்சிபிக்கும் நிறைய அடிச்சிருக்கான். சோ ஷாபாஸ் அஹ்மத் எனக்கு ஓகே தான். இவங்க பிபிகேஎஸ் பண்ண நிறைய தப்பு இவங்களும் பண்ணாங்க. ஃபாரின் பேட்டர்ஸா எடுத்தாங்களே தவிர ஆல்ரவுண்டர்ஸ் பெருசா எடுக்கல. மிச்சல் மார்ஷ் நீங்க சொல்லுவீங்க ஆல்ரவுண்டர், அவன் முதல்ல ஒரு 4 மேட்ச் ஆடட்டும். அது 4 மேட்ச் ஒரு 5வது மேட்ச் அவன் தாண்டிட்டானா நான் ஒத்துக்கிறேன், ஓகே அவங்க ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருக்காங்கன்ட்டு. அவன் 14 மேட்ச்ல 4 மேட்ச் ஆடுற பிளேயரை வச்சுட்டு நான் ஆல்ரவுண்டர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். சோ அதோட சரி. அப்புறம் பேக்கப்ஸ் அவங்க ஃபாரினர்ஸ் யாருமே எடுக்கல. அவங்க யாருமே இல்ல. ஆமா,
இந்தியன்ஸ்ல வந்து பேக்கப் வச்சிருக்காங்க. பட் ஆனா எனக்கு வந்து பிளேயிங் லெவல்ல ஆடுற இந்தியன்ஸே பேக்கப்ஸ் மாதிரி தான் தெரியுறாங்க. சோ ரொம்ப சொதப்பி இருக்காங்க, வேற லெவல்ல சொதப்பி இருக்காங்க அவங்க. எனக்கு 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 நான் ஒன்னு சொல்றேன், நீங்க பண்ட் சம பிக்குன்னு சொல்றீங்க. எனக்கு வந்து ஐ ஹேவ் லெஃப்ட் ஃபீல்ட் தாட். எனக்கு வந்து பண்ட் வந்து லக்னோல வந்து பண்ணுவான்னு தோணல. அவன் சரியா பண்ணலைன்னா மறுபடியும் சஞ்சீவ் கோயக்கு அவனை பிடிச்சி நடு ரோட்ல நடு ஸ்டேடியம்ல வச்சு திட்டுறது. அப்புறம் அடுத்த வருஷம் மறுபடியும் நாங்க புது கேப்டன் இறக்குறோம்னு பண்ணுவானுங்க. இதேதான் உங்களுக்கு வேலை. இப்படிதான் MS தோனிக்கும் பண்ணாங்க. ஸ்டீவ் ஸ்மித் அதுக்குள்ள கிளம்பிட்டா. இப்ப KL ராகுலுக்கு தான் பண்ணாங்க. இப்ப அவங்களோட அந்த விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸ் வரிசையில மறுபடியும் ரிஷப் பந்த் வந்து அவன் மாட்டிக்கிட்டான்னு தோணுது எனக்கு. மட்டமான ஆப்ஷன் LSG. டாப் 10 நீங்க டாப் 4ல வருவீங்களான்னு கேட்டீங்கன்னா they will finish நம்பர் 10 கூட நான் சொல்லுவேன். பாட்டம் நம்பர் 10. ஓகே, நம்பர் 10. Right. So that being said, yeah, these are our thoughts on these all 4 teams, and we don't have much to say else also about that. And மற்ற டீம்ஸ்க்குலாம் வந்து will be putting up subsequent episodes. இப்போதைக்கு இந்த டீம்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி we have put the video. Yeah. So on a closing note, if no one else has anything else to say, we'll just sign off. Yeah. Okay, Right. thank you. So thank you for your participation. Thank you. Thank you.